கட்சியை கைப்பற்ற சசிகலாவின் சகோதரர் திவாகரன் முயற்சிப்பதாகவும், இதன் காரணமாக திவாகரனுக்கும் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக உள்ள டிடிவி தினகரனுக்கும் இடையே சண்டைகள் நடந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. இருவருக்கும் இடையே சமாதானம் பேசி சமரசப்படுத்தியதாக சசிகலாவின் கணவர் நடராஜன் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் கடந்த மாதம் பெங்களூரு சிறையில் சசிகலாவை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய தினகரன் இதனை மறுத்திருந்தார். தினகரன் அவர்களையும் அதேபோல் திவாகரன் அவர்களையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க ஒரு தகவல்களும் வந்துச்சு. நாங்க எல்லாரும் எல்லாம் ஒன்னாகதான் இருக்கோம். யாரையும் கூப்பிட்டு பேசி சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் பொதுச் செயலாளருக்கு இல்லை. நாங்கள் அனைவரும் உறவினர்கள், எல்லோரும் உறவினர் என்ற முறையில் ஒன்றாகத்தான். இந்நிலையில் சசிகலாவின் மூத்த சகோதரர் மனைவி சந்தானலட்சுமி காலமானதை அடுத்து தஞ்சையில் துக்க நிகழ்ச்சியில் தினகரனும் திவாகரனும் சந்தித்துக் கொண்டனர். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். பிரச்சனையே கிடையாது, எல்லாம் என் பையனுங்கன்னு தான் சொன்னாங்க. அதை தான் தினகரனும் சொன்னார். அது மாதிரி பிரச்சனை இருந்தால் தானே சரி பண்ணுறதுக்கு, ப்ரெஸ்லெஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. தினகரே அக்கா மூத்த சகோதரியோட மகன், புரியுதா உங்களுக்கு? நீர் அடித்து நீர் விலகாது. அந்த போர்க்களத்தில் சக்கர விகிதத்தில் அபிமன்யு மாட்டிக்கொள்வார். திருப்பி வெளியில் வர்றதுக்கு அவருக்கு தெரியாது. அப்போ கிருஷ்ண பரமாத்மா அங்கே இருக்க மாட்டார் அவரை காப்பாற்றுறதுக்கு. அவர் தான் அந்த வியூகத்தை சொல்லிக் கொடுத்தவர். வெளியில் வர்றதுக்கு தெரியாது அவருக்கு, அதை சொல்லிக் கொடுக்கல. அந்த நிலையில் இப்போ அதிமுக சக்கர விகிதத்தில் மாட்டிய அபிமன்யு நிலையில் இருக்கிறது. நாங்கள்லாம் இதை எப்படியும் காப்பாந்து பண்ணணும், கரை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் எங்களுக்கு இது மாதிரி துக்க நிகழ்ச்சிகள்லாம் வர்றதுனால அப்பப்போ சில செட்பேக்குகள் நடக்கிறது. பட் எல்லாத்திலையும் நாங்கள் மீண்டு எழுவோம். இருவருக்கும் இடையே மோதல் என்ற புரளிக்கு இந்த சந்திப்பு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக தினகரன் ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். இது ஊடகங்களும் பத்திரிகைகளும் இட்டுக்கட்டி இந்த இக்கட்டான காலகட்டத்தில் போடப்பட்ட செய்தி. அது பூதாகாரமாக வெளியில் தெரிந்ததைத்தானே தவிர அவர்களுக்குள் எந்தவிதமான மாச்சரியம் இல்லை. அவர்கள் இப்படியே இருக்க வேண்டுமென்று கழகத்தின் எல்லா தரப்பிலும் இருக்கிற தொண்டர்கள் விரும்புகிறார்கள். இந்த காட்சியை என்றும் காண வேண்டும் என்பது எங்கள் ஆசை. திரு மதிப்பிற்குரிய திவாகரன் அவர்களும் எங்களது கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களும் அவர்கள் சிரித்து பேசிக் கொண்டிருந்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள். இந்த துக்க நிகழ்ச்சியிலே கூட அது ஒரு ஆறுதலாக இருக்கிறது. ஏனென்றால் புரளிகளுக்கெல்லாம் இன்றைய தினம் விடை கிடைத்திருக்கிறது என்றுதான் நான் சொல்லுவேன். அதிமுகவின் இரு அணிகளும் இணைய 60 நாட்கள் அவகாசம் கொடுத்து ஒதுங்கியிருப்பதாக ஏற்கனவே டிடிவி தினகரன் கூறியிருந்தார். 60 நாள் முடியட்டும், முடிஞ்சது நீங்க செயல்பாடுகளை பாருங்க. அப்போ உங்களுக்கு கேள்விகள் அனைத்திற்கும் விடை கிடைக்கும். இந்நிலையில் கட்சியை காப்பாற்ற முயன்று வருவதாக திவாகரனும் கூறியுள்ளதால் பொறுத்திருந்து பாருங்கள் என்ற தினகரனின் பேட்டி பல்வேறு முக்கிய திருப்பங்களுக்கான முன்னோட்டமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் காதர் ஹுசேன்.